நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 5/8/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆடி மாதம் 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 2 மற்றும் 3. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30, குளிகை 10:30 மற்றும் 12, யமகண்டம் 7:30 மற்றும் 9, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி இன்று மாலை 6:09 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:32 வரை அஸ்வினி, பின்பு பரணி. யோகம் இன்று காலை 6:03 வரை சித்த யோகம், பின்பு இரவு 7:32 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 7:32 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு அனைவரிடமும் இயல்புடன் பழகக்கூடிய சூழல் இருக்கும். நண்பரின் கருத்தை மட்டும் விமர்சனம் செய்ய வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் உள்ள குளறுபடிகளை சரி செய்து விடுவீர்கள். அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்பட கொடுங்க. பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடும். கடன் வாங்குவதற்கான சூழல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். கடனை அடைப்பதற்கான சூழலையும் உருவாக்கிக் கொள்ளுங்கள். தாய் வீட்டு சிதனம் கேட்டு பெறுவதற்கான சூழல் இருக்கும். வாக்கு வன்மையால் காரியங்களை வெற்றி இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டாலே முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உத்தியோகஸ்தர்கள் சரிவர செய்து முடிக்க முடியாமல் மேல் அதிகாரிகளின் ஆதரவுகளை கொஞ்சம் இழக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் முன்கூட்டியே திட்டமிடுவது ரொம்ப நல்லது. யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். பல யோசனைகள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். பெரிய அளவில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வியக்கும் செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். துடிப்புடன் செயல்படுவீர்கள். பெண்கள் இன்று திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெற்றுக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. எல்லா வகையிலும் முன்னேற்றம் இருக்கும். என்று காதலில் மட்டுமே குளறுபடி இருக்கும், குழப்பம் இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. எல்லா வகையிலும் வெற்றி ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். எல்லாம் திருப்பு முனியாக அமைந்து விடக்கூடும். பல்வேறு விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். மனதிற்குள் கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு திருப்பு முனை ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். பரணி என்று தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். இன்று நட்பொன்று பகையாக கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் தைரியமாக எதிர்கொண்டால் வெற்றி இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. எதையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். கிருத்திகை இந்த முயற்சி கண்டிப்பாக பலிக்கும். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை வாங்கி கொடுப்பீர்கள். செயல்களை கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடுங்க. எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். திட்டமிட்டு தான் எதிலும் ஈடுபடுவீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது ஏற்படக்கூடும். நல்லதொரு புரிதல் உண்டாக கொடுங்க. இன்று கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுவீர்கள். ரிஷபம் ராசினியர்கள். இன்று எதையும் ஆராய்ந்து பார்த்து செய்யும் முடிவுகளை வெற்றி இருக்குங்க. பக்குவமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். ரிஷப ராசினியர்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்லதொரு புரிதல் உண்டாக கொடுங்க. அனைவரும் உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடும். ரிஷபம் ராசினியர்கள் தொட்ட குறைபட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். உங்களின் தன்மான குணத்துக்கு சோதனை வரக்கூடும். பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடும். கூட்டு தொழில் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல நிலையில் முன்னேறுவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். வியாபாரமும் இன்று நல்ல நிலையில் இருக்கக்கூடுங்க. பல யோசனைகள் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள்.
பெரிய முதலீடுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். புதிய முயற்சிகளை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதிலும் சற்று சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல பலனை அடைய முடியுங்க. வியாபாரம் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்காது. ஓரளவு சுமூகமாக செல்லக்கூடுங்க. வியாபாரம் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். ஃபைனான்ஸ் போன்ற துறைகளில் ரொம்ப கவனமாக செயல்படுங்கள். எச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பெண்கள் இன்று அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக கொடுங்க. எல்லா வகையிலும் திருப்பு முனை உண்டாக கூடும். இன்று காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்கும். நெருக்கடி ஏற்படுத்தும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலில் இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். பொறுமை இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இன்று மாணவ கண்மணிகள் படியுங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து பார்த்து செய்யுங்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் தைரியமாக செயல்படும் நாளாக இருக்கக்கூடும். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். மனம் உங்களுக்கு சிந்தித்த வனம் இருந்து கொண்டே இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையக்கூடும். பெரிய முதலீடுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. இடையூறு ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்லக்கூடும். பக்க பலமாக நண்பர்கள் இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்று சொல்ல முடியும். ரோகிணி சிரமங்கள் ஓரளவு சரியாகும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பல யோசனைகள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இந்த நாள் நீங்க சொத்து பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். குடும்பத்துடன் சேர்ந்து கோவில் குளங்களுக்கும் சென்று வருவீர்கள். மிருகசரிஷம் இன்று வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. அனைவரும் உங்களை பார்த்து பெருமைப்பட கொடுங்க. குடும்பத்தாருடன் இன்று ஏற்பட்ட வாக்குவாதங்கள் சரியாக கொடுங்க. நிம்மதிக்கு இன்று குறைவிருக்காது. ஓரளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி செய்துவிட முடியும். பேசி எதையும் தீர்த்துக் கொள்வது நல்லது. இன்று நீங்க அனைவரின் எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். இந்த நாள் நீங்க திட்டமிட்டு எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று ஓரளவு சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து கண்டிப்பாக செய்வீர்கள். மனம் முகந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். பல விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஆர்வமுடன் சில பணிகளை எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. என்று உங்களுக்கு எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடுங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல விஷயங்கள் நீங்க அடிப்படையாக கொண்டு வெற்றி பெறுவீர்கள். நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். வேண்டா வெறுப்பாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. பல்வேறு யோசனைகள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கும். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். கூடுதல் முயற்சி உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று நீங்க சுலபமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியும். இந்த நாளை நீங்க தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். கடன் பிரச்சனைக்கு பொறுமையாக பதில் சொல்லுங்கள். அவரிடம் வாதிடம் செய்ய வேண்டாம். உங்களுக்கும் கொஞ்சம் நாவடக்கம் என்பது கண்டிப்பாக வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சின்னதாக மருத்துவ செலவுகள் இருக்கும். கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உறவுகள் வகையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்லும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதல் கொஞ்சம் குளறுபடியாகத்தான் இருக்கும். குழப்பமாகத்தான் இருக்கும். காதலில் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு ஏதேனும் அக்கறை வேண்டாம். படியுங்கள், நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள்.
நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று கடுமையான உழைப்பை இன்று வெளிப்படுத்துவீர்கள். தாராள பணவரவு கண்டிப்பாக இருக்குங்க. தேவைகளை நீங்கள் தான் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். திட்டமிட்ட செயல்கள் எளிமையாக நிறைவேறும். நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து கிடைக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று நீங்க சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. திருவாதிரை. நல்லவர்கள் நட்பு ஏற்படக்கூடும். காரியங்கள் கைகூடும். தாராள பணவரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். விடுமுறை கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடுங்க. நுட்பமான வேலைகளை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பல பிரச்சனைக்கு என்று முடிவு கிடைக்கக்கூடும். என்று நீங்க சாந்த குணத்துடன் பேசி எதிலும் சாதிக்கும் நாள் என்று சொல்ல முடியும். புனர்பூசம். கவலையில மறந்து செல்லப்படுவீர்கள். குடும்பத்திலும் ஒற்றுமை ஏற்படக்கூடுங்க. நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து கண்டிப்பாக கிடைக்கும். தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடுங்க. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக பெறக்கூடும். யாரையும் இன்று நீங்க தரைக்குறைவாக எண்ணிவிட வேண்டாம். அனைவரிடமும் சிரித்த முகத்தை வெளிப்படுத்துங்கள். இயல்புடன் பழகுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கடகம் ராசினியர்கள். இன்று நீங்க சிக்கல்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். வியாபார நோக்குடனும் செயல்படுவீர்கள். சந்தோஷ எண்ணங்களால் உற்சாகத்தை பெறுவீர்கள். பிறருக்கு இயன்ற அளவில் உதவிகளையும் செய்து கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் உள்ள நெருக்கடிகளையே கூட சமாளித்து விடுவீர்கள். நல்ல அனுகூலமான சூழல் வெளிப்படக்கூடும். தாராள பணவரவு ஏற்படக்கூடும். இன்று வீட்டை அழகுபடுத்தக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கலை அம்சம் நிறைந்த பொருட்களை வாங்குவீர்கள். எடுத்த காரியம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மேல் அதிகாரியிடம் இன்று பாராட்டுகள் கிடைக்க கொடுங்க. எந்த ஒரு காரியத்திலும் நீங்க ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உடல்நல குறைவுகளால் அடிக்கடி விடுபடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாக வேண்டியிருக்குங்க. பல விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களையும் புரிந்து கொள்வீர்கள். என்று உங்க கையில் காசு பணம் புழங்கும் நாளாக இருக்க கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் குடும்பத்தில் உள்ள சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கென்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கென்று திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. என்ற காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். பொறுமையாக இருங்கள். காதல மட்டும் இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். பார்த்து கொள்ளலாம். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். பொறுமையுடனும் எதிலும் ஈடுபடுவீர்கள். மாணவர்களுக்கு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. என்று விளையாட்டுத் துறையில் சாதிக்கும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. இந்த முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பல நெருக்கடிகள் இருந்தாலும் கண்டிப்பாக சமாளித்து விட முடியும். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாளாக இருக்க கொடுங்க. முடியாததென்று ஏதும் இல்லை. முயற்சி பண்ணுங்கள். பூசம். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. பொருளாதார விருத்தி இன்றி ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இன்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவது மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஆயில்யம். இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். பல விஷயங்களும் முன்னின்று கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெற முடியும். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெற முடியும். எண்ணல்கள் கண்டிப்பாக திருந்துவிடக்கூடும். கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். என்று நீங்க நியாயமாக நடந்து கொள்வீர்கள். எதை செய்வதாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு பொருளாதாரத்தில் உங்களுக்கு விருத்தி ஏற்படக்கூடும்.
சமூக பணி புரிவதில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். சந்தோஷ எண்ணங்கள் கண்டிப்பாக உருவாக கொடுங்க. உற்சாகத்திற்கெல்லாம் இன்று குறைவு இருக்காது. சமூக பணி புரிவதில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். தொழில் ரகசியங்களை இன்று நீங்க வெளியில் சொல்ல வேண்டாம். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். நிலுவை பணம் கண்டிப்பாக வசூலாகும். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள். குடும்பத்தின் தேவைகளை குறைவின்றி நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தொழில் வியாபாரம் நல்ல நிலையில் இருக்கக்கூடும். போட்டி பொறாமைகளால் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். லாபத்திற்கு இன்று குறைவு இருக்காது. கூட்டாளிகளை சாதகமின்றி செயல்படுவீர்கள். எதிர்பார்க்கும் கடன் உதவி கண்டிப்பாக வரக்கூடுங்க. தடை தாமதம் ஏற்பட்டது கூட கண்டிப்பாக விலகி செல்லும். பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டு அபிவிருத்தி குறைந்து விடக் கொடுங்க. எந்த ஒரு காரியத்திலும் இன்று நீங்க அற்புதமாக ஈடுபடுவீர்கள். இன்று எதிர்மறையான எண்ணங்கள் வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். சந்தோஷ எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். குடும்பத்தில் ஏற்ற இறக்கம் இருந்தது கண்டிப்பாக மாறும். சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். பெண்கள் விடாமுயற்சிக்கு வித்திடும்னாக இருக்க கொடுங்க. போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் என்று காதலில் மட்டுமே குழப்பம் கொண்டிருக்கும். காதலில் இப்போதைக்கு பெரிய முடிவுகள் வேண்டாம். பொறுமையாக நிதானமாக இருந்தால் வெற்றி இருக்கும். காதலில் இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்கள், வெற்றி ஏற்பட கொடுங்க என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாங்க. கல்விக்கு என்ன வேண்டுமோ அதனை மட்டும் செய்யுங்கள். வேண்டாத விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். மாணவருக்கு எதிர்காலம் விஷயம் சிறப்பாக இருக்கும். ஆர்வமுடன் எதிலும் ஈடுபட முடியும். மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் இன்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. யோகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. பணி நிமித்தமாக பயணங்கள் செல்வீர்கள். இந்த நாளை நீங்க அடிப்படை விஷயங்களை எதிர்கொண்டு வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. பூரம் சொந்த பந்துகள் வருகை இருக்கும். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். காரியங்கள் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பல சோதனைகள் வந்தாலும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பூரம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அது உங்க வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டால் வெற்றியும் ஏற்பட கொடுங்க. உத்திரம் நேரம் கடந்தாலும் சில பணிகள் சூடுபிடிக்கும். குழப்பங்களுக்கெல்லாம் இந்த முடிவு கிடைக்க கொடுங்க. அபாரமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. அடிப்படை விஷயங்கள் எல்லாம் இன்று புரிந்து கொள்வீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். கொஞ்சம் பார்த்து எதையும் செய்யுங்கள். நாவடக்கம் தேவைப்படுங்க. வார்த்தைகளை கவனம் இருக்கட்டும். என்று ஓரளவு சிரமங்கள் இருந்தது கண்டிப்பாக சரியாகும். போக போக எல்லாவற்றுக்கும் முடிவு கிடைக்கும். இந்த நாளை பொறுமையாக எதிர்கொண்டால் மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்பட கொடுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று சந்தோஷ எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். அனைவரிடமும் இயல்புடன் பழகுவீர்கள். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். பிறரிடம் குடும்ப விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். தெய்வீக நம்பிக்கையுடன் செயல்படுவது நன்மை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லுங்க. மிதமான பணவரவு கிடைக்கக்கூடும். பணியாளர்கள் சிரமத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். சீரான ஓய்வு உடல்நலனை பாதுகாக்கும். இந்த உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக் கொண்டால் வெற்றி இருக்கும். குடும்பத்தில் உள்ளவராலும் மருத்துவ செலவுகள் ஏற்பட கொடுங்க. உணவு விஷயங்களை கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். இன்று எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். பண வரவு ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் கண்டிப்பாக இருக்குங்க. திட்டமிட்ட காரியங்களை வெற்றி இருக்கும். காரியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அனுகூலமான திருப்பங்கள் வரக்கூடும். தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் உருவாகக்கூடும். எதிர்பாராத செலவுகள் இருக்கும். அதை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று கன்னி ராசினியர்கள் கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று பெண்கள் நியாயமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையாகவும் செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களையும் புரிந்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். குழப்பமாக இருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். காதலில் இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம்.
என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாங்க. கல்வியில சிறந்து விளங்க முடியும். உயர்கல்வியில ஜெயித்து காட்டக்கூடிய சூழல் இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்பாராத நிலைமைகள் நடைபெறக்கூடுங்க. வாய்ப்புகள் வாயில் கதவு வந்து தட்டக்கூடும். என்ற விளையாட்டுத் துறையிலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று உங்களுக்கு எதிர்பாராத வகையில் நல்லது நடைபெறக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. தைரியமாக இன்று நீங்க எதிலும் ஈடுபடுவீர்கள். சுக வாழ்க்கையை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பல பிரச்சனைக்கு இன்று முடிவு கட்டுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நினைத்தது கண்டிப்பாக நடக்குங்க. அஸ்தம். இன்று பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். பல யோசனைகள் கண்டிப்பாக வரக்கூடும். நியாயமாக எதிலும் நடந்து கொள்வீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சித்திரை. நேர்மையாக எதிலும் ஈடுபடுவீர்கள். நியாயமாகவும் கண்டிப்பாக ஈடுபடுவீர்கள். எதையும் திட்டமிட்டு செய்வீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பொறுமையும் நிதானமும் உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடுங்க. எதையும் ஆராய்ந்து பார்த்து செய்யும் முடிவில் வெற்றி இருக்கும். யோசித்து எதையும் செய்யுங்கள். அது உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லுங்க. இந்த நாள் உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று கண்டிப்பாக நீங்க ஜெயித்து காட்டுவீர்கள். காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல விஷயங்கள்ல கொஞ்சம் நேரம் செலவிடுவீர்கள். துலாம் ராசினியர்கள் பொறுமையும் பொறுப்பும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வெற்றி பெறுவதற்கான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கடந்த கால சிரமம் அனைத்தும் விலகி செல்லும். செயல்களில் உற்சாகம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி சீராக இருக்குங்க. இனிமையாக பேசி இன்று காரியங்கள் ஈடுபடக்கூடும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தெய்வீக அருள் இன்று ஏற்படக்கூடுங்க. தெய்வீக வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அனைவரும் உங்களை பார்த்து பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் வெற்றி ஏற்படக்கூடும். தடை தாமதங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய தொகையை மட்டும் ஈடுபடுத்தாமல் இருப்பது நல்லது. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து பார்த்து செய்யுங்கள். மன சஞ்சலம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். நிம்மதியான வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலை மட்டும் எடுத்து செய்வீர்கள். இன்று பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்கும். போட்டி போட்டு முன்னேறி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. பெண்கள் இன்று அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கவலை மறந்து கண்டிப்பாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று விருப்பங்கள் ஓரளவு கை கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். காதல் இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக முயற்சி வெற்றியை கொடுக்கும். மாணவ கண்மணிகள் படிப்பு தவிர நீங்க வேற எதிலும் கவனம் செலுத்த வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று கோவில் வழிபாடு மனசுக்கு அமைதியை கொடுக்கும். தயவு செய்து பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். பார்த்து பக்குவமாக இதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். காசு பணத்தை சேமிக்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். என்று உங்க வாழ்க்கையில் எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. சுவாதி. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பதட்டம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். பல விதமான யோசனைகள் ஓடிக்கொண்டு இருக்குங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஓய்வு
உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும். விசாகம் இனியதொரு பயணங்கள் அமைந்துவிடக்கூடும். காரியங்களும் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். பலவிதமான யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். திட்டமிட்டதை விட முன்னேறி செல்வீர்கள் என்று நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்ல முடியுங்க. அரும்பாடுபட்டு காரியம் ஈடுபடுவீர்கள். திட்டமிட்டதை விட கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும். யாரையும் இன்று நீங்க மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நாவடக்கம் தேவைப்படும் நாளாக இருக்கக்கூடும். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. விருச்சிகம் ராசி நேயர்கள் என்று ஓரளவு சுகமான நெத்திரி இருக்கும். பேச்சில் மற்றும் நிதானத்தை பின்பற்றுவது ரொம்ப நல்லது. தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். கூடுதலாக பண வரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வருமானம் வழக்கம் போல் வந்து கொண்டிருக்கும். ஒவ்வாத உணவுகளை தயவு செய்து உண்ண வேண்டாம். நகை பணம் இரவல் கொடுக்க வாங்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். குடும்பத்தில் இருப்பவுடன் அனுசரித்து செல்வது மிக நல்லது. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே கொடுத்த வாக்குறுதிகளை சரியான நேரத்தில் காப்பாற்றிவிட முடியுங்க. அனைவரின் பேராதரவையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் செய்வர்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெற கடுமையாக உழைப்பீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அனைவரின் ஆதரவையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றியை கொடுக்கும். குழப்பங்களுக்கு மத்தியில் எல்லாம் சரியாக கொடுங்க. தெளிவும் கண்டிப்பாக பிறக்கும். ஃபைனான்ஸ் போன்ற துறைகளில் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. இயன்ற அளவில் எல்லாம் வரக்கூடுங்க. பெண்கள் என்று நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். கலைத்துறையில் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். பெண்கள் என்று எதையும் ஆர்வமுடன் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு குழப்பங்கள் ஓரளவு சரியாக கொடுங்க. காதல் மட்டுமே சோதனையாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலில் இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். பொறுத்துக்கொண்டு பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும் என்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உயர்கல்வியை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். என்ன படித்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து படிப்பீர்கள். மாணவர்கள் இன்று பொது விஷயங்கள்ல தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். மற்றபடி பெரிய பிரச்சனை நீங்க என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இன்று நீங்க மனம் முகந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காலம் கடந்தாலும் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பலவிதமான யோசனைகள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. பிறர் விஷயங்கள் நீங்க தலையீடுகள் செய்ய வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். பலவிதமான யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து பார்த்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அனுஷம் என்று முகப்பொழிவு அழகு கூடிவிடுங்க. காரியங்கள் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. துணிச்சலுடன் பணிகளில் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கும். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். அவசியம் இல்லாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். பார்த்து பக்குவமாக செயல்பட்டாலே வெற்றி இருக்கும். கடன் விவகாரங்களுக்கு பதில் சொல்லும்போது கவனம் இருக்கட்டும் என்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. கேட்டை இன்று நிம்மதியான உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. முயலுங்கள் முடியாதது ஏதுமில்லை. எல்லாம் திருப்பு முடியாக அமைந்துவிடக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான சூழல் சிறப்பாக இருக்க கொடுங்க. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த நாளை நீங்க பொறுமையாக நிதானமாக எதிர்கொண்டால் வெற்றி இருக்கும். பேச்சு குறைத்துக் கொண்டு காரியங்கள் ஈடுபடுங்கள். அது மென்மேலும் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. தனுசு ராசினியர்கள் இன்று நீங்க வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். சிலர் உங்களிடம் உதவி கேட்டு அணுகக்கூடும். இயன்ற அளவில் உதவிகளை புரிந்து நல்ல பெயரை எடுக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தொழில் வியாபாரம் செய்ய கூடுதலாக உழைப்பு தேவைப்படக்கூடும். விடாமுயற்சியால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். அரும்பாடுபட்டு காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக தெச்சிக்க கொடுங்க. பயன் அறிந்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவில் வெற்றியை கொடுக்கும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முடியாக இருக்க கொடுங்க. உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த கௌரவமான பதவி உயர்வுகளை பெறுவதற்கான சூழல் இருக்கும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அதிக நேரம் இன்று உழைக்க வேண்டியிருக்குங்க. எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். சிறு சிறு தடைகளுக்கு பின்னர் வெற்றி கிட்டுங்க என்று உங்களுடைய தகுதி திறமையை வளர்த்துக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த லாபத்தை கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். சரியான வாழ்க்கை முறையை நீங்க கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள்.
உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி நீங்க எந்த ஒரு சூழல் வந்தாலும் அதனை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும் நான் என்று சொல்ல முடியும். நல்ல பெயரையும் கண்டிப்பாக பாதுகாத்து விடுவீர்கள். பெண்கள் என்று யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். பல யோசனைகள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். கவலைகள் இருந்தது கூட கண்டிப்பாக மாறக்கூடும். பெண்கள் என்று சிலர் உங்களிடம் உதவி கேட்டு சிலர் வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதலில் குளறுபடிகள் இருந்தாலும் குழப்பங்கள் இருந்தாலும் போக போக எல்லாம் சரிப்படுத்தும். பயப்பட வேண்டாம். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரமும் பட வேண்டாம். என்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். எதிர்காலத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்றைய சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். சுகமான நித்திரை ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்க தொடங்குங்க. போராட்டம் என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் திருப்பங்கள் உண்டாகக்கூடும். கனவுகளும் கண்டிப்பாக நினைவாகக்கூடும். போட்டி போட்டு முன்னேறக்கூடிய சூழலை வெளிப்படுத்துவீர்கள். அற்புதமாக பணிகளில் ஈடுபடுவீர்கள். இன்று பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நிதானமாக இருந்தால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மகிழ்ச்சியுடன் இருங்கள். எல்லாம் உங்களால கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உத்திராடம் கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிட கொடுங்க. பல யோசனைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முயலுங்கள் முடியாதது ஏதும் இல்லை. போட்டி போட்டு இன்று நீங்க முன்னேறி செல்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றி கொடுக்கும். அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபடுவீர்கள். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். சூழ்நிலையை புரிந்து கொண்டு எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. மகரம் ராசினியர்கள் என்று நீங்க துணிச்சலாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடும். தகுதி திறமையை கூட கண்டிப்பாக வளர்த்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணி சிறப்பாக நிறைவேறும். தாராள பணவரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு வெளிப்படக்கூடும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடும். நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. எது நீச்சல் போட்டாவது நினைத்த காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியுங்க. பொருளாதாரம் நல்ல நிலைக்கு செல்லக்கூடும். ஏற்ற இறக்கமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். குடும்ப தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. அரசு தொடர்பான காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல மாட்டீர்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் செயல்படுவீர்கள். இன்று முன்னேற்றமான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். தயவு செய்து டென்ஷன் மட்டும் இல்லாமல் இருப்பது நல்லது. பொறுமையாக நிதானமாக எதிலும் இருந்தால் வெற்றி இருக்கும். அனுசரியாக நடந்து கொண்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். தட்டி கொடுத்து எதிலும் வேலை வாங்குவீர்கள். சிலர் உங்களை சுயநல நோக்குடன் அணுகக்கூடும். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். பெண்கள் இன்று விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். தீட்டிய திட்டத்தை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனதளவில் மகிழ்ச்சி கூடும் நகர்க்க கொடுங்க. எல்லாவற்றிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். என்று காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். காதலில் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். காதலை பொறுத்தவரை அனுசரணையாக செயல்படுங்கள். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுங்க. கல்வியில் கண்டிப்பாக சிறந்து விளங்க முடியுங்க. எதிர்காலத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்ள கொடுங்க. மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் இன்று நீங்க புரிந்து கொள்வீர்கள்.
பல விதமான யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்குங்க. யாரை நம்புவது, நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். பார்த்து எதையும் தெளிவாக அணுகினால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். திருவோணம் குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. நெருக்கமானவுடன் இன்று நீங்க பொழுதை கழிப்பீர்கள். எதையும் ஆராய்ந்து பார்த்துதான் முடிவில் எடுப்பீர்கள். பக்க பலமாக உங்களுக்கு நண்பர்கள் இருக்க கொடுங்க. சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடும். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். முறையாக எதிலும் ஈடுபடுவீர்கள் என்று உங்களுக்கு முயற்சிகளில் திருப்பு முனை ஏற்படக்கூடுங்க. அவிட்டம் சாதிக்க வேண்டும், வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடும் போன்ற நல்ல எண்ணங்கள் இருக்க கொடுங்க. உங்களை பார்த்து மற்றவர்கள் வைக்க கொடுங்க. பொறாமை குணம் கொண்டவர்கள் கூட இப்பொழுது நட்பு பாராட்ட கொடுங்க. உன் நல்ல மனசை எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடும். வாழ்க்கையில் நீங்க சிரமப்பட்டது எல்லாம் சரியாக கொடுங்க. நுட்பமான வேலைகளை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். எந்த ஒரு வேலையும் கவனமாக ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கும்பம் கும்பம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு மனதார அனைவரையும் பாராட்டக்கூடிய சூழல் இருக்கும். குடும்பத்தையும் நன்கு வழிநடத்தக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கும். தகுதி திறமைகளை எல்லாம் வளர்த்துக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். அரும்பாடு பட்டு காரியங்கள் ஈடுபடக்கூடிய சூழலும் இருக்கும். இன்று எல்லோர் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். சிலர் உங்களை சுயநல நோக்குடன் அணுக கொடுங்க. அதற்கு நீங்க முன்கூட்டியே எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கவனமாக பேசி பழகுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்குங்க. விடாமுயற்சிக்கு வித்திடும் நாகரிக்க எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். தொழில் போட்டிகள் கண்டிப்பாக உண்டானாலும் சரியாக விட கொடுங்க. அனைவரும் அனுசரித்து செல்வது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். உற்றார் உறவுகளின் ஆதரவு ஏற்படக்கூடும். ஓரளவுக்கு மகிழ்ச்சிக்குரிய தகவல்கள் கண்டிப்பாக வரக்கூடும். கொடுக்கல் வாங்கல நீங்க முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். சில இடையூறுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். தொழில் வியாபாரத்தில் போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். எதிர்பாராத மேன்மைகளும் உண்டாக கூடுங்க. பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று ஏதிலும் தைரியம் ஏற்பட கொடுங்க. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. காதல் மட்டும்தான் குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதல் இப்போதைக்கு நீங்க பயப்படுவதற்கெல்லாம் ஒன்றுமில்லை என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதுவும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. எதையும் ஆராய்ந்து எடுத்து முடிவில் வெற்றி ஏற்படக்கூடும் என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் இன்று பொறுமையாக இருந்து நிதானமாக இருந்தால் மென்மேலும் முன்னேற்றம் இருக்குங்க. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பல யோசனைகள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்குங்க. தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இன்று பொறுமையும் நிதானமும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சகோதரருடைய ஒற்றுமை ஏற்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. சதயம் மிகவும் ஆழ்ந்த உறக்கம் ஏற்படக்கூடும். ஓரளவு ஓய்வாகத்தான் காணப்படுவீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பல வகையில உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நாவடக்கம் தேவைப்படும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி இந்த முக சுழிவு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். பல விஷயங்களை முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மனக்குறை இருந்தது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். செயல்களை கூட முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. வெகு விரைவாக செயல்பட்டு வெற்றி பெற கொடுங்க என்று எழுத்தம் கௌதம் என்ற இதிலும் ஈடுபட மாட்டீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பெருமைப்படும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று பொறுமையும் நிதானமும் இருந்தால் மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தாயின் அன்பு மாசியும் பலமாக உங்களுக்கு இருக்கக்கூடும். சிலர் உங்களிடம் உதவி கேட்டு அணுகக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தகுதி திறமையை கண்டிப்பாக வளர்த்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தை நல்ல விதத்தில் பார்த்துக் கொள்வீர்கள். கடந்த கால சிரமம் அனைத்தும் விலகி செல்லுங்க. டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்தினால் வெற்றி இருக்கும். யாரையும் அனுசரித்து சென்றால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள்.
ஒரு முறைக்கு இருமுறை எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. நல்லதொரு பகுத்தறிவு உண்டாக கொடுங்க. நேர்மையை கூட நிலைநாட்டிக் கொள்வீர்கள். தாயின் அன்பு மாசியும் பலமாக இருக்கக்கூடும். சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தை நல்ல விதத்தில் பார்த்துக் கொள்வீர்கள். இன்று மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். பணவரவு கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். அரும்பாடுபட்டு காரியம் ஈடுபட்டு வெற்றி பெற கொடுங்க. சற்று நிதானமாக செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. பல யோசனைகள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். இந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கூட கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று ஒரு முறைக்கு இருமுறை யோசியுங்கள். பொறுப்பாக பதில் சொல்லுங்கள். பொறுமையாக எதிலும் செயல்படுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகை செய்யுங்க. எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். அதனை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று சமூக பணி புரிவதில் ஆர்வம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று நிலையான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை கூட நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். எதிர்பாராத நல்லவைகள் நடைபெற கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். பெண்களுக்கு இன்று மனதிற்குள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். காதல் மட்டும் குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலில் இழுபறியாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். காதலை பொறுத்தவரை சந்தேக பார்வை துளி கூட வேண்டாம். இன்று மாணவர்கள் படியுங்கள், நன்கு படியுங்கள். பாடங்களை தெளிவாக படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாட்களுக்கு கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்வது கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்கும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று அடுத்தவரிடம் முகம் கொடுத்து பேசுவீர்கள். காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். தீட்டிய திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பக்குவமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. சுமூகமான சூழல் கண்டிப்பாக உண்டாகக்கூடும். இன்று யாரையும் தரக்குறைவாக எண்ணிவிட வேண்டாம். அதேபோல் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பொறுமையும் நிதானமும் இருந்தால் உங்க வாழ்க்கையில் மென்மேலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. உத்திரட்டாத்தி. இன்று நீங்க கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். சமூக பணிபுரிவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். சந்தோஷ எண்ணங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. எதையும் தைரியமாக எதிர்கொண்டால் வெற்றி இருக்கும். இன்று நீங்க முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். முன் கோபத்தை குறைத்துக் கொண்டு எதிலும் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. ரேவதி. அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபடுவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பல யோசனைகள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். எல்லாவற்றையும் நீங்க கண்டிப்பாக சரி செய்து கொள்ள முடியுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சகோதரர்களுக்கு வேண்டியவற்றை கூட செய்து கொடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. பல யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவதனால் உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.